எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஜோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓசூர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க ஓடி போய் பார்ட் 1 பார்த்துருவாங்க. லிங்க் வந்து நான் கீழே போட்டு வச்சுருக்கேன். இல்லை போனதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓசூரில் இருக்க ஒரு முக்கியமான 2-3 ஸ்பாட், அதாவது நம்ம ராஜாஜியா வீடு, அப்புறம் மலைக்கோவில், அப்புறம் ஒரு ஹிடன் ஸ்பாட்டை பற்றி தான் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ வேகமாக போய்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு லெஸ் எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ், அதாவது ஓசூர்லேயே லெஸ் எக்ஸ்ப்ளோரான பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கொஞ்சம் பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. சரி, நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் அப்படியே ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து கடற்கடன்னு உங்களுக்கு வந்துடும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பாட் 1 முடிச்சு கடந்து இப்போ ஸ்பாட் 2க்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பாட் 2 போய் அங்கேயே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். எல்லாம் குற்றாலத்தில் இருக்க வேண்டியெல்லாம் இங்கே வந்து ஏன் வாங்குறீங்க? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம போன ரூட். அந்த ரூட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோமா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கோமான்ற ஒரு சின்ன டவுட்டே வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகான பிளேஸ். ஏன்னா அது கிட்டத்தட்ட நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் தான். ஆனால் அதில் இவ்வளோ அழகு குட்டி கிடக்குன்னு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கேரளா வைபும் தரும், கர்நாடகா வைபும் தரும். அதை பார்த்தோன்னே நம்ம பசங்க எல்லோரும் ஜாலியாக எப்படி க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே ஹேர்பின் பெண்ட்லாம் போட்டு ஒரு சின்ன ஹில்லு மாதிரி அதில் அப்படியே ஹேர்பின் பெண்ட்லாம் போட்டு அழகாக ஏறி வளைஞ்சு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இது வந்து தமிழ்நாடா இல்லை கேரளாவான்னு சொல்லி டவுட் பட்டேன். அப்புறம் நம்ம குட்டி கொஞ்சம் ஆனால் இது வெறும் ட்ரைலர் மட்டும்தானா, இனிமே தான் உங்களுக்கு மெயின் பிக்சரே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி கொஞ்சம் ஆரம்பித்தோம். என்னடா சொல்கிறேன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு ஆஃப் ரோடிங் பக்கத்துலேயே அது அப்படியான இந்த ரைட்டில் ஏறி வாங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே லைட்டாக வளைஞ்சு நேராக போயிட்டே இருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா மொரட்டு ஆஃப் ரோடிங். ஒரு நல்ல ஆஃப் ரோடிங் பைக்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த முன்னாடி போகிற ஸ்கூட்டி எவ்வளோ தள்ளு ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கே அழகு. அப்படியே அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு, விவசாய நிலத்தை பார்த்தோன்னே ஒரு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டுருப்போம், ஒரு சின்ன மலை, கீழே விவசாயம், ஆடு மாடு, ஓரத்தில் ஒரு வீடு. அந்த மாதிரி நம்ம கற்பனையில் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு இடங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுங்க, இந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் நல்ல வண்டி வச்சுட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த விவசாய நிலந்தாங்க எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு அப்படியே அவ்வளோ அழகு. அதாவது அழகுனா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ அழகு. நீங்களும் அதை அப்படியே ரசிங்க என்னோட சேர்ந்து. ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வண்டியெல்லாம் போட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பாட் நம்பர் 2க்கு வந்தாச்சு. ரைடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஃபுல் அட்வென்ச்சர் ரைடாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் நல்ல வண்டியில் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பழைய ஸ்கூட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து கீழே விழுந்துடாதீங்க. ஸோ வாங்க, உங்களுக்கு இங்கேருந்தே பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணி அப்படியே ஓரத்தில் அழகாக தெரியுது. ஒரு கேங் ஏற்கனவே இங்கே இருக்காங்க. நம்ம போயிட்டு நம்ம கேங் கூட வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதையுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டான் 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 டான். வந்துட்டா 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 வந்துட்டா. ஃபைனலி நம்ம காய்ச்சல் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. இடத்த பாருங்கள் எவ்வளோ வைபாக இருக்குது. அப்படியே சிக்மங்களூர் வைப் வருது. சிக்மங்களூரில் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிக்மங்களூர் வந்து நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம், சஃபாரி. அதே வைப்பு தருது, மஜாவாக இருக்குது. போகிறோம், போய் குளிச்சே தீர்றோம். மொரட்டு ஸ்பாட்டு. வைபாக இருக்குது. அங்கே ஒரு கூட்டம் குளிச்சுக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு கூட்டம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர் கிராசிங் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல. அர்ஜுன் இங்கே இருக்காப்புல. வா, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஏதாவது இடம் பாட்டு கேட்டு அங்கே நேராக குளிச்சுட்டு அப்படியே ஏறி வந்துடலாம்.
வந்தாச்சு. அண்ணே ஐஸ் ஊற்றிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் குரங்கு சேட்டை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. பாருங்க ஒரு திரும்பி நம்ம இந்த ரிவரை கிராஸ் பண்ண போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வைப்ஸ், பழைய வைப்ஸ் வருது. அதுலேயும் இப்படி தான் போய் தண்ணியில் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே குட்டி கொஞ்சம் வந்து ஒரே குஷியாக இருக்கா. இப்போ வந்தோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸை கட்டி ரெடி ஆகிட்டோம். உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பத்திரமா அந்த இடத்துல வச்சாச்சு. ஸோ இதான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் பெருசாக குளிக்க போகிறோம். இது வந்து நேச்சுரலாகவே இருக்கா இல்லை இவங்க வந்து இந்த ஸ்டெப்பு போட்டிருக்காங்களான்னு தெரில. பட் பார்க்கவே ஒரு காட்டு வைப்புக்குள்ளே இருக்கா. இங்கே பாருங்கள், உச்சி மலையில் இதுக்கெல்லாம் காப்பிரைட் பண்ண முடியாதா நீங்கள்? எடா வைப்பு மழை பெஞ்சுன்னா என்னென்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாகும், தண்ணியோட காட்டு அதிகமாகும். ஸோ வந்து குதிக்கலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் நின்றுக்கிட்டு இருக்கேன். பட் இந்த ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வைபாக இருக்குது. தண்ணி பாருங்க, இந்த தண்ணி பாருங்க, உள்ள பாம்பு இருக்கு ப்ரோ, உள்ள பாம்பு இருக்கு. எது இருந்தாலும் தலைவன் வருவான்டா. ஒரு வழியாக எங்கள் டீமில் நான் ஒரு ஆள் தான் குளிச்சிருக்கேன். மற்றவங்களாம் குளிக்கல, அழுக்கு தண்ணின்னு. சீரியஸாக ஒரு கிரீஜோ வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழ்நிலை காரணமாக நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து பாதியில் வர வேண்டியதாக போயிடுச்சு. மழை வேணாம் பாருங்கள், காடே எப்படி ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி மாறிடுச்சுன்னு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில. கரெக்ட், அந்த எவே ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். சஃபாரி போனோன்ட்டு, அந்த சஃபாரியில் அப்போ அப்படி தான் ஒரு 800 மீட்டர் ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக் இப்படி நனைஞ்சிக்கிட்டே போனோம். ஆனால் இது வந்து ஆனால் லைட்டாக நனைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு, போயிட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லை. ஸ்பாட்டு தான் ப்ரோ, ஸ்பாட்டு பாருங்க, வைபான ஸ்பாட்டு. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து இன்றைக்கி உள்ள டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி முடிச்சு போயாச்சு. இந்த வீடியோ ஆரம்பமே சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா அது காரணம் வந்து இந்த கண்ணாடி போட்ட தம்பி தான். ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸ்டோரி வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, ட்ராவல் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் வீடியோவில் வந்திருக்கீங்கள, 7th இருக்கா வீடியோவில் வந்திருக்காப்புல. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் இவமே டவுட்டாக இருக்குங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கானு தெரில. அப்படியா? இவர் வந்து எங்கள் புது சப்ஸ்கிரைபர். இது வந்து இனிமேல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவார் இவர். ஓகே கைஸ், see you then from next video. போய் மழை பெய்யுது.